பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு வேத அறிவை சோதித்துக் கொள்வோம் என்ற பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வாரம் சங்கீதம் 1 முதல் சங்கீதம் 15 வரை உள்ள வசனங்களில் இருந்து கேள்விகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அடுத்த வாரம் மார்க் எழுதிய சுவிசேஷம் முழுவதும் வாசித்து கலந்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கேள்வி 1. தன் கர்வத்தினால் தேவனைத் தேடாதவன் யார்? ஏ. துன்மார்க்கன், பி. பாவிகள், சி. பரிசேயன், டி. ஐஸ்வர்யவான். சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான பதில் ஏ. துன்மார்க்கன். இதை நீங்கள் 10வது சங்கீதம் 4வது வசனத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கேள்வி 2. நீதி உள்ளவர் யார்? ஏ. தாவீது, பி. மோசே, சி. குமாரன், டி. கர்த்தர். சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான பதில் டி. கர்த்தர். இதை நீங்கள் 11ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கேள்வி 3. மனுபுத்திரரில் யார் இல்லை? ஏ. சன்மார்க்கன், பி. கபடில்லாதவர்கள், சி. உண்மையுள்ளவர்கள், டி. தாழ்மையுள்ளவர்கள். சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான பதில் சி. உண்மை உள்ளவர்கள். இதை நீங்கள் 12ஆம் சங்கீதம் 1 வசனத்திலே பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கேள்வி 4. யார் செய்வதெல்லாம் வாய்க்கும்? ஏ. ஜெபிக்கிறவர்கள், பி. கீழ்ப்படியும் ஜனங்கள், சி. கொடுப்பவர்கள், டி. வேதத்தை தியானிப்பவன். சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான பதில் டி. வேதத்தை தியானிப்பவன். இதை நீங்கள் 1ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கேள்வி 5. பூமியின் நியாயாதிபதிகள் எப்படி இருக்க வேண்டும்? ஏ. பணிவோடு, பி. எச்சரிக்கையாய், சி. பட்சபாதம் இல்லாமல், டி. கண்டிக்கும் ஜனமாய். சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான பதில் பி. எச்சரிக்கையாய். இதை நீங்கள் 2ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கேள்வி 6. கர்த்தருக்கு பயந்தவர்களை கனம் பண்ணுகிறவன் யார்? ஏ. உத்தமனாய் நடப்பவன், பி. தெய்வ மனுஷன், சி. செல்வந்தன், டி. சபை மூப்பர். சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான பதில் ஏ. உத்தமனாய் நடப்பவன். இதை நீங்கள் 15ஆம் சங்கீதம் 1 முதல் 4 வசனங்களை வாசித்து தெரிந்து கொள்ளலாம். கேள்வி 7. குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமல் இருப்பவன் எப்படி இருப்பான்? ஏ. பாக்கியவான், பி. பொய் சொல்ல மாட்டான், சி. அசைக்கப்பட மாட்டான், டி. கன்மலையை போல் இருப்பான். சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான பதில் சி. அசைக்கப்பட மாட்டான். இதை நீங்கள் 15ஆம் சங்கீதம் 5வது வசனத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கேள்வி 8. தேவன் இல்லை என்று யார் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுவது?
ஏ பாவிகள், பி மதிகேடன், சி நாத்திகர், டி ரோமாபுரி ஜனங்கள். சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான பதில் பி மதிகேடன். இதை நீங்கள் 14ஆம் சங்கீதம் முதல் வசனத்திலே பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கேள்வி 9. எங்கிருந்து இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பு வருவதாக என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான்? ஏ குமாரன் மூலமாக, பி கல்லுகள் மூலம், சி எருசலேத்திலிருந்து, டி சீயோனிலிருந்து. சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான பதில் டி சீயோனில் இருந்து. இதை நீங்கள் 14ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கேள்வி 10. நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு தன்னை என்ன செய்ய வேண்டும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான்? ஏ பாதுகாக்க வேண்டும், பி கண்களை தெளிவாக்கும், சி அபிஷேகிக்க வேண்டும், டி சாத்தானை கடிந்து கொள்ளும். சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான பதில் பி கண்களை தெளிவாக்கும். இதை நீங்கள் சங்கீதம் 13 3ஆம் வசனத்திலே பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கேள்வி 11. கர்த்தர் யாரை சோதித்து அறிகிறார்? ஏ அவர் ஊழியர்களை, பி நீதிமானை, சி சீஷர்களை, டி துன்மார்க்கனை. சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான பதில் பி நீதிமானை. இதை நீங்கள் 11ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கேள்வி 12. அக்கினியும் கந்தகமும் அனல் காற்றும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு யாரை சங்கீதக்காரன் சொல்லுகிறான்? ஏ துன்மார்க்கன், பி பாவிகள், சி நயவஞ்சகர்கள், டி கோபக்காரர்கள். சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான பதில் ஏ துன்மார்க்கன். இதை நீங்கள் 11ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கேள்வி 13. சங்கீதக்காரன் தன் பகைஞர்கள் எல்லாரையும் கர்த்தர் எங்கே அடிக்கிறார் என்று சொல்லுகிறான்? ஏ தலையில், பி கன்னத்தில், சி தாடையில், டி எல்லாமே தவறு. சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான பதில் சி தாடையில். இதை நீங்கள் 3ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கேள்வி 14. கர்த்தர் சங்கீதக்காரனை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன் என்றும் தனக்கு என்ன செய்தார் என்றும் அறிக்கை செய்கிறான். ஏ அபிஷேகம் செய்தேன், பி ஜனிப்பித்தேன், சி தப்புவித்தார், டி ஜெயத்தை கொடுத்தார். சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான பதில் பி ஜனிப்பித்தேன். இதை நீங்கள் 2ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கேள்வி 15. கர்த்தர் யாருடைய வழியை அறிந்திருக்கிறார்? ஏ ஒவ்வொருவரின் வழியையும், பி துன்மார்க்கனின், சி தேவ பிள்ளைகளின், டி நீதிமானின். சரியான பதிலை தேர்வு செய்யவும்.
சரியான பதில் டி. நீதிமானின் வழியை. இதை நீங்கள் 1 சங்கீதம் 6 வசனத்திலே பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கேள்வி 16. பயத்துடன் கர்த்தரை சேவித்து எப்படி களிகூர வேண்டுமென்று சங்கீதக்காரன் ஆலோசனை சொல்லுகிறான்? ஏ. நடுக்கத்துடன், பி. ஆவியோடு, சி. மகிழ்ச்சியுடன், டி. நன்றியுடன். சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான பதில் ஏ. நடுக்கத்துடன். இதை நீங்கள் 2 சங்கீதம் 11 வசனத்திலே பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கேள்வி 17. எதை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான்? ஏ. பொருத்தனை, பி. தசமபாகம், சி. நீதியின் பலிகளை, டி. சர்வாங்க தகன பலியை. சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான பதில் சி. நீதியின் பலிகளை. இதை நீங்கள் 4 சங்கீதம் 5 வசனத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கேள்வி 18. கர்த்தர் எதில் பிரியப்படுகிற தேவன் அல்ல? ஏ. துன்மார்க்கத்தில், பி. பெருமையில், சி. பொய்யில், டி. பொறாமையில். சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான பதில் ஏ. துன்மார்க்கத்தில். இதை நீங்கள் 5 சங்கீதம் 4 வசனத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கேள்வி 19. நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் என்று சங்கீதக்காரன் யாரை அகன்று போங்கள் என்கிறார்? ஏ. பொல்லாதவர்களை, பி. தன் ஜனங்களை, சி. அக்கிரமக்காரர்களை, டி. வீம்புக்காரர்களை. சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான பதில் சி. அக்கிரமக்காரர்களை. இதை நீங்கள் 6 சங்கீதம் 8 வசனத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கேள்வி 20. சங்கீதக்காரன் கர்த்தரை எப்படி துதிப்பேன் என்று சொல்லுகிறான்? ஏ. பெற்ற நன்மைகளை சொல்லி, பி. ஆடி பாடி, சி. கருத்தோடு நடனமாடி, டி. அவருடைய நீதியின்படி. சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான பதில் டி. அவருடைய நீதியின்படி. இதை நீங்கள் 7 சங்கீதம் 17 வசனத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கேள்வி 21. கர்த்தர் பகைஞனையும் பலிகாரனையும் அடக்கி போட அவருடைய சத்துருக்களின் நிமித்தம் யார் வாயினால் பெலன் உண்டு பண்ணினார்? ஏ. பார்வோன், பி. வேதபாரகர், சி. குழந்தைகள் பாலகர், டி. ஞானிகள். சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான பதில் சி. குழந்தைகள் பாலகர். இதை நீங்கள் 8 சங்கீதம் 2 வசனத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கேள்வி 22. கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தை எதற்கென்று ஏற்படுத்தி இருக்கிறார்? ஏ. 1000 வருட அரசாட்சி நடத்த, பி. நியாய தீர்ப்புக்கென்று, சி. துதிகளை ஏற்றுக்கொள்ள, டி. எல்லாமே தவறு. சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான பதில் பி.
நியாயத் தீர்ப்புக்கென்று. இதை நீங்கள் 9வது சங்கீதம் 7வது வசனத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கேள்வி 23. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் கர்த்தர் சிறுமைப்பட்டவனுக்கு எப்படி இருக்கிறார்? ஏ. நீதிபாரராக, பி. கன்மலையாக, சி. அரணாக, டி. தஞ்சமாக இருக்கிறார். சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான பதில் டி. தஞ்சமாக இருக்கிறார். இதை நீங்கள் 9வது சங்கீதம் 9வது வசனத்திலே பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கேள்வி 24. சங்கீதக்காரன் ஆலயத்துக்குள் பிரவேசித்து அவருடைய பரிசுத்த சன்னதிக்கு நேரே எப்படி கர்த்தரை பணிந்து கொள்ளுவார்? ஏ. பயபக்தியுடன், பி. ஆவியுடன், சி. ஆரவாரத்துடன், டி. தாழ்மையுடன். சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான பதில் ஏ. பயபக்தியுடன். இதை நீங்கள் 5ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கேள்வி 25. காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருப்பவர்கள் யார்? ஏ. பொல்லாங்கன், பி. சாத்தானின் சேனைகள், சி. துன்மார்க்கர், டி. பெருமையுள்ளவர்கள். சரியான பதிலை தேர்வு செய்யவும். சரியான பதில் சி. துன்மார்க்கர். இதை நீங்கள் 1ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த காணொளியை பார்த்த உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அடுத்த வாரம் பரிசுத்த மார்க்கு எழுதிய சுவிசேஷத்தில் இருந்து கேள்விகள் கொடுக்கப்படும். வாசித்து கலந்து கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.